வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன். நம்ம வந்து கமெண்ட்ல ஒரு நண்பர் கேட்டிருக்காரு. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நீங்கள் வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணாதீங்க, ஓகேங்களா? முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் நம்ம பார்க்க போகிறோம். எப்போதுமே நம்ம வந்து முக்கியமாக, அதாவது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சொல்லும்போது நம்ம வந்து எல்லாமே முக்கியமான சப்ஜெக்ட் நம்ம பார்க்குறோம். மார்ஷல் ஆர்ட்டாக இருக்கட்டும், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கட்டும், டயட் விஷயமா இருக்கட்டும், ஓகேங்களா? முக்கியமாக நம்ம வந்து எது தேவையோ நீங்கள் கேட்குறத நான் வந்து உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸில் நான் வந்து நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை நான் வந்து உங்களுக்கு நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நண்பர் ஒருத்தர் கமெண்ட்ல என்ன கேட்டிருக்காருன்னா, எனக்கு வந்து அவர் 84 kg வெயிட்டு, ஓகேங்களா? ரன்னிங் பண்ண முடியல, அதாவது ஜாகிங் பண்ண முடியல, முட்டி வலிக்குது அப்படிங்கிறாங்க. முக்கியமாக இது சம்மந்தமாகவே ஒரு சில நம்ம வந்து ஒரு விஷயங்கள் நம்ம பார்த்துருவோம், ஓகேங்களா? ஒரு ஃபஸ்ட்டு நீங்கள் முட்டி வலிக்குதுன்னா ஓவர் வெயிட், ஓகேங்களா? ஓவர் வெயிட் வந்து முட்டி வலிக்கும், இது நார்மலாக எல்லாருமே காமனாக தெரிஞ்சு, ஓகேங்களா? ஆனால் ஏன் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது, ஓகேங்களா? ஒன்று. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது இன்ஜூர்டாக இருந்தால் அது வேறு, ஓகேங்களா? இன்ஜூர்டாக இருக்குது, எனக்கு முட்டியில் அடிபட்டிருக்கு, முட்டி வலி இருக்குதுன்னா அது வேறு. நேச்சுரலாக உங்களுக்கு வந்து பெயின் வருதுன்னா அதுக்கான ரீசன்ஸ் நான் சொல்லிடுறேன். அதுக்கு சரிப்படுறது என்ன வழின்னு சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எப்போதுமே உங்களுக்கு ஓவர் வெயிட் இருக்குது, நான் வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னா நான் உடனே ரன்னிங் ஓடுவேன். ஏன்னா நீங்கள் முன்னாடி ஓடிப்பீங்க. இப்போ என்ன எடுத்தீங்கன்னா ரன்னிங் எப்போ நல்லா ஓடுறதா எனக்கு ரன்னிங் எனக்கு லைஃப்பில் எனக்கு எப்போவுமே ரன்னிங் ஓடணும் தான் எனக்கு ஆசைப்படுவேன். இப்போ எனக்கு வந்து சில லெக் சர்ஜரி பண்ணிக்கிறேன் நான், ஒரு 4 month ஆச்சு. அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக ஓட ஆரம்பிச்சிடும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஜாக்கிங்லாம் போயிட்டு தான் இருக்கேன், ஓகேங்களா? வாக்கிங் போயிட்டு இருக்கேன். ரன்னிங் என் லைஃப்பில் ரன்னிங் என்னைக்கு நான் விடவே மாட்டேன், ஓகேங்களா? ஆனால் அதுக்கான நேர காலம் வரும், ஓகேங்களா? அதுக்காக உங்கள் பாடி முதல்ல செட்டாக இருக்குன்னு பார்த்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ நான் என்ன பண்ணிட்டு லெக் சர்ஜரி பண்ணி எனக்கு வந்து 4 month எனக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 5th month ரன்னிங் போயிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது இப்போ எனக்கு என்ன பண்ண, லெக் ஸ்ட்ரென்த்தனிங் கொடுத்து நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், ஓகேங்களா? நான் எடுத்து ரன்னிங் ஓட முடியுமா? முடியாது. ஸோ ஓகே, என்னோட கான்செப்ட் இப்போ சர்ஜரி பண்ணதுனால நான் வந்து இந்த மாதிரி ஓகே அப்படின்னு பண்ணிருக்கேன். இப்போ அதே கண்டிஷன் தான் என்ன ஆகுனா, சர்ஜரி பண்ணதுக்கு என்ன ஆகுனா, மசில்ஸ் வீக் ஆயிடும், ஓகேங்களா? வீக் ஆயிடுதுன்னா நீங்க எந்த ஒர்க் அவுட் பண்ண மாதிரி மசில் வீக் ஆகுது. சர்ஜரிங்கிறத கான்செப்ட் விட்டுருங்க. நார்மலாவே நீங்க வந்து இருக்கும்போது என்ன ஆகுனா, உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட்டை நீங்க பண்ணல அப்படின்னா உங்க மசில்ஸ் வந்து வீக் ஆகும். எந்த ஒரு இதுவுமே பண்ணாம வந்து மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்த்தாவே எப்பவுமே இருக்குமா? நீங்க ஒர்க் அவுட் பண்ணதான் அது வந்து ஸ்ட்ரென்த்தாவே இருக்கும், ஓகேங்களா? இப்போ மசில் வீக் ஆகிறதுக்கும் முட்டி பெயினுக்கு என்ன பிரச்சனை என்ன வந்து உங்களுக்கு ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று தெரிஞ்சுக்கங்க. இப்போ நம்ம லெக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ தொடைப்பகுதி இருக்கு. தொடைப்பகுதியில் இப்போ நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு இவ்வளவு பெரிய தொடைப்பகுதி நம்ம உடல் உள்ள பெரிய பகுதி, பெரிய மசில்ஸ் உள்ள பாட்டு இருக்கு பார்த்தீங்களா? பெரிய பாட்டுன்னு பார்க்க போனா தொட தான் மெயின், ஓகேங்களா? அடுத்து வந்து பேக்கு, செஸ்ட், இது வந்து பிக் பார்ட்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அப்போ தோட தான் நமக்கு முழுக்க வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பகுதி, நல்ல மசில்ஸ் உள்ள பகுதி தோட, நம்ம குளூட்டஸ் மசில் எல்லாமே. இப்போ நீங்க நடக்கிறது முழுக்க தோட ஸ்ட்ரென்த் இருந்தாதான், அந்த வலி அந்த 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 ஸ்ட்ராங் இருந்தாதான் லோடு உங்க ஃபுல் பாடி லோடு வந்து உங்க முட்டிக்கு போகாது, ஓகேங்களா? உங்க முட்டியில் லோடு போகாம இருக்கும். இப்போ இந்த தொட வந்து உங்களுக்கு லூஸா இருக்கு, இல்ல ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்குது, இல்ல ரொம்ப லீனா இருக்குது அப்படின்னா மசில் ஸ்ட்ரென்த் இல்ல உங்களுக்கு. அப்போ என்ன பண்ணும்? நீங்க நடக்க இல்ல ஓட ட்ரை பண்ணாலோ, இப்போ நீங்க நடக்கிறீங்க, ஓகே, நடக்கிறத ஜாக்கிங் போறது இன்னும் கொஞ்சம் லோடு உங்களுக்கு அதிகமாக கொடுக்குறீங்கன்னு அர்த்தம், ஓகேங்களா? ஏன்னா டப்புன்னு காலை தூக்கி வைக்கிறீங்களா? இப்போ நடக்கிறது நார்மலா நீங்க வந்து தரையான உரச்சி தான் நடக்கிறோம். ஒரு இன்ச்சு கூட நம்ம காலை விட்டு மேலே தூக்குறது நார்மலா ஒரு இன்ச்சு மேலே போதும்னு வச்சுக்கோங்க, கால் 1-2. இதே வந்து நீங்க ஜாக்கிங் போகும்போது ஒரு 3 இன்ச்சு மேல, 3-4 இன்ச்சு ஹைல போகுதுல. ரன்னிங் போகும்போது உங்களுக்கு 6 இன்ச்சுக்கு மேல கூட உங்களுக்கு வந்து கால் வந்து நல்லா மேலே போகும். இவ்வளவு தூரத்துக்கு மேல உங்களுக்கு வந்து கால் வந்து இவ்வளவு ஹைட்ல ரன்னிங் ஓடுறோம்ல, அப்போ எவ்வளவு கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு ஃபிட்டுக்கு மேலே வந்து கால் மேலே போய் தான் நம்ம வந்து ரன்னிங் பண்றோம், ஓகேங்களா? அப்போ ஜாக்கிங் ரன்னிங். அப்போ என்ன பண்றோம்? நீங்க வாக்கிங் விட்டு ஜாக்கிங் விட்டு ரன்னிங் பண்ணும்போது உங்களோட அதிகமாக போகுது. அப்போ மசில் ஸ்ட்ரென்த்னிங், மசில் லோடு இல்லாம நீங்க வந்து இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ணும்? கண்டிப்பா உங்களுக்கு முட்டியில தான் லோடு போகும். அப்போ முட்டி வந்து வலிக்க ஆரம்பிக்கும், ஓகேங்களா? அப்போ ஓகே, இது தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அதாவது என்னோட கான்செப்ட் வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் நான் முன்னாடி பயங்கரம் பண்ணேன், அப்படி பண்ண இப்படி பண்ண இப்போ நான் பண்ண முடியலன்னா, இப்போ ஏன் பண்ண முடியலன்னா நீங்க மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்த்னிங் இல்லை, ஓகேங்களா? இப்போ நீங்க ஸ்ட்ரென்த்னிங் பண்றதுக்கு என்ன வழியோ அந்த ஸ்ட்ரென்த்னிங் நீங்க பண்ணணும், ஓகேங்களா? அதுக்கான வந்து என்ன எக்ஸசைஸோ நீங்க அதை பண்ணணும், ஓகேங்களா? இப்போ நீங்க வந்து லெக் ஸ்ட்ரென்த்னிங்க்கு நிறைய எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? என்னோட கிக்குக்கான எக்ஸசைஸ்லாம் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன், அதை ஓகேங்களா? என்னென்ன லெக்குக்கான ஸ்ட்ரென்த்னிங் பண்ண சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜிம் ஒர்க் பண்ணி எவ்வளோ ஒர்க் அவுட்லாம் லெக்குக்கான ஸ்ட்ரென்த்னிங் வந்து ஸ்குவாட் பண்றதா இருக்கட்டும். ஜிம்மில் பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் இருக்குது, எவ்வளோ எக்ஸசைஸ் இருக்குது, ஸ்குவாட், லெக் எக்ஸசைஸ், லெக் கர்ல் இருக்குது, ஓகேங்களா? ஸ்குவாட்ல நிறைய வேரியேஷன் இருக்குது, ஓகேங்களா? சுமோ ஸ்குவாட் இருக்குது, நேர ஸ்குவாட் இருக்குது, நார்மல் வந்து பேசிக்கான சிங்கிள் லெக் ஸ்குவாட் இருக்குது, ஓகேங்களா? அது வந்து நார்மல் ப்ளஸ் அது மாதிரி கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 வகையான ஸ்குவாட் மட்டுமே நமக்கு வந்து காமனாக நம்ம பண்ண முடியும். அந்த மாதிரி ஸ்குவாட் எல்லாம் இருக்குது, ஓகேங்களா? ஜிம்மில் அதை நீங்கள் காமனாக பண்ணாலும் நீங்கள் நார்மலாக பிளேஸ் பண்ணணும். லெக் ஸ்ட்ரென்த்னிங் எக்கச்சக்கமான எக்ஸசைஸ் இருக்குது, லெக்கோட மசில் எக்ஸசைஸ், ஓகேங்களா? ஓகே, நம்ம அந்த கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுங்க. மசில் ஸ்ட்ரென்த்னிங் நல்லா நீங்கள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் இப்போ ஓகே மசில் ஸ்ட்ரென்த்னிங் எப்படி பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வாக் பண்ணுங்க. இப்போ நடைமுறை நீங்கள் நடந்துட்டு தான் இருக்கீங்க, ஓகே, நடக்கிறீங்களே, பிரச்சனை நடங்க, ஃபுல்லா ஒரு 5 கிலோமீட்டர் நடங்க. இன்னொன்று, உங்கள்ட்ட ஓடுற பவரே இருந்தாலும் கூட நீங்க வெயிட் லாஸ்லாம் பண்ணணும்னா நீங்க நடக்கணும், ஓகேங்களா? மேக்ஸிமம் நீங்க வந்து நடக்கும்போது சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் என்னன்னா, இந்த ஹெட்ஃபோன் போட்டு சாங் கேட்டுக்கிட்டு போகாதீங்க, ஓகேங்களா? ஃபோன் பேசிட்டுலாம் போகாதீங்க. சாங்ஸ் வேணா நீங்க தனியாக மொபைல் சாங்ஸ் போட்டு நீங்க கையில் வேணா வச்சுக்கங்க, பையில வச்சுக்கங்க. பையில நீங்க வைக்க வேணா, இதை பேக் மாதிரி சின்ன பேக் மாதிரி மாட்டிட்டு கூட சாங்ஸ் ஓடிட்டு இருக்கணும், நீங்க பாட்டு போங்க. உங்களுக்கு வந்து ஃபுல்லும் வந்து இந்த காதெல்லாம் அடைச்ச மாதிரிலாம் நீங்க ஹெட்ஃபோன்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இந்த டாக் நாயை கூட்டிட்டு போறது, டைம் பாஸ் பண்றது, ஒருத்தரோட பேசிட்டு போறது, அந்த மாதிரி பண்றதுக்கு அதாவது பேர் வாக்கிங் கிடையாது, ஓகேங்களா? அப்படி போனால் நீங்க வந்து 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் போயிடுவீங்க, ஓகேங்களா? அது வாக் கிடையாது. நீங்க வந்து மென்டலி பிசிக்கலி நீங்க வாக் பண்றேன் அப்படிங்கிறத உங்களோட மசில்ஸ் இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து அது வந்து உணரணும். அதாவது எவ்ரி ஒரு 100 ஸ்டெப் 200 ஸ்டெப் நீங்க போனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த லாங் பிரீத் அவுட் வரும், ஓகேங்களா?
இப்போ நம்ம பேசிட்டு இருக்கனால எனக்கு கம்மியாக இருக்குது. இப்போ நான் வாக் பண்ணுறேன்னு வச்சுக்கலேன், அப்படி வாக் பண்ணால் இப்போ நான் பேச பிரீத் அவுட் நம்ம கண்டிப்பாக என்ன வந்து ஃபாலோ ஆகிட்டே இருக்குது. இப்போ வாக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், மசில்ஸ் உள்ள வந்து ஏன் நம்ம லாங் பிரீத் அவுட் வருதுன்னா ஆக்சிஜன் நமக்கு வந்து கம்மியாக போகுதுன்னு அர்த்தம். நார்மலாக மூச்சு விடுறதுக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கூட என்ன பண்ணுறோம், பெருமூச்சு விடணும். சம்டைம் என்ன பண்ணும், கொட்டாய் விடுறதெல்லாம் ஆக்சிஜன் உடம்புல கம்மியாக இருக்குன்னா கொட்டாவே அடிக்கடி வந்து நம்ம வந்து நேச்சுரலாக வந்து பாடி அது நம்ம வந்து உடலே சிறந்த மருத்துவர். ஓகேங்களா, நம்ம உடம்பு எல்லாருமே செய்யும், நமக்காக எல்லாமே செய்யும். ஓகேங்களா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே செஞ்சுக்கும். அதனால கொட்டாய் விடுறது வந்து நீங்கள் வந்து தவிர்க்க வேணாம். சரிங்களா, டீசென்ஸாக நீங்கள் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் வாயை பொத்திட்டு எங்கேயாவது கொட்டாய் விடுற மாதிரி இருக்குன்னா வாயை பொத்திட்டு நீங்கள் வந்து நல்ல வாயை பொழந்து ஓகேங்களா அப்படி மறைச்சிட்டு கூட நீங்கள் கொட்டாய் விடலாம். உங்களுக்கு ஆக்சிஜன் கம்மியாக இருக்குன்னா உங்கள் லங்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிஜன் எடுத்துக்கும். ஓகேங்களா, அந்த சப்ஜெக்ட் வேறு, பட் இது கூட எல்லாமே கம்பேர் பண்ணலாம். ஓகேங்களா, அதனால அந்த வாக்கிங் வரும்போது நீங்கள் கரெக்டாக வாக் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்க. ஓகேங்களா, நல்லா வாக் பண்ணுங்க. வாக் பண்ணிட்டு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் முடிஞ்சோட பண்ணுங்க. அப்போ நீங்கள் 3 கிலோமீட்டர் மேலே வாக் பண்ணுங்க. பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்க, நம்ம சொன்ன இந்த ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணுங்க. ஓகேங்களா, இதில் நீங்கள் ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ் நீங்கள் ஸ்குவாட்டுன்னு நீங்கள் அதை லெக்குன்னு பண்ண ஆரம்பிச்சாலே பாடி உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே கரைய ஆரம்பிக்கும். ஓகேங்களா, இன்னொன்று இப்படியே பண்ணுறீங்க ஒரு 3 months நீங்கள் இதை பண்ணுங்க. வாக்கிங், லெக் எக்ஸசைஸ், மற்றும் நீங்கள் கிரவுண்ட் எக்ஸசைஸ் பண்ணலாம், இல்லை ஜிம் எக்ஸசைஸ் என்னென்ன பண்ணுங்க. ரன்னிங் நீங்கள் மேக்ஸிமம் ஜாக்கிங் ரன்னிங் அவாய்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபிட்னஸ் தான் நம்ம லைஃபாக இருக்கணும் எப்போதுமே. அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளம். வரும் ஜென்ரேஷனில் ஃபிட்னஸ் ஓகேங்களா, யார்கிட்ட ஃபிட்னஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கணும், ஃபிட்னஸ் எவன் ஆர்வமாக இருக்கணும், ஃபிட்னஸ் எவன் நாலேஜ் பேஷன் ஆகணும், அவன் தான் ஹீரோ. ஓகேங்களா, ஏன்னா இந்த ஜென்ரேஷன் அப்படி தான் போயிட்டு இருக்குது. இன்னும் போக போக எப்படிலாம் வரப்போ போதோ. ஓகேங்களா, என்னுடைய கொள்கை என்னோட லட்சியம் என்னன்னா இருக்கிற வரைக்கும் என்னை போல இன்னும் பல ஆட்கள் உருவாக்கணும், என்னோட இன்னும் பெட்டரான ஒரு பெரிய பெரிய ஆட்களை உருவாக்கணும். ஓகேங்களா, அதனால நான் உங்களுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட்டாக இருப்பேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, ஜெய்ஹிந்த். ஏதாவது கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண நான் ரெடியாக இருக்கேன். தேங்க்யூ.